யூனக்னா யார் தெரியுமா? இப்படி கை தட்டி காசு வாங்குவாங்க, பார்த்திருக்கீங்களா? திருநங்கைகள். யூனக்னா மீனிங் கூட தெரியாம ஆண்டவர் என் மூலமா பேசுறாரு, நான் ஒரு ப்ராஃபட்னு மார்த்தட்டுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கு தெரியுமா இயேசு திருநங்கைகளை நேசிக்கிறார். அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே இருக்கட்டும் ஆனாலும் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஹிட்லராகவே இருக்கட்டும் ஆனாலும் ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது தவறு. அது அந்த சகோதரி வந்து சொன்ன வார்த்தை அன்னகர் என்று நம்மளை பத்தி பைபிள்ல பெருமையா போட்டிருக்கிறாங்க. பரவாயில்லப்பா, நீ பெண்ணாவே மாறு, உன் உடம்பு நீ ஆப்ரேஷன் பண்ணி என்னென்ன பண்ணுமோ பண்ணி நீ பெண்ணா மாறிக்க, ஆண்டவர் அதை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களா? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்காது. வேணாம், அவங்க என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னா, வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருக்கீங்களா? Does anyone have English Bible here, அம்மா? Can anyone read English Bible here, அம்மா? அம்மா 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 யாராவது இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசிங்கம்மா. அப்பதானே சீக்கிரமா நாங்க புரட்டி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு நானும் ப்ராஃபட்னு மார்த்தட்ட முடியும். Can you read Acts 8 and verse 27 for me? Acts 8:27. அப்போஸ்தலர் 8:27. So he started out and on his way he met an Ethiopian. What is that? Eunuch. ஒரு நிமிஷம். இங்க ஒருவன்னு போட்டிருக்கு, அங்க யூனக்னு போட்டிருக்கு. இங்க ஒருவன்னு போட்டிருக்கு, அங்க யூனக்னு போட்டிருக்கு. டேய் சொல்ல வேணான்னு பாக்குறேன். ஐயோ எப்பா ப்ராஃபிட், உண்மையா சொல்றேன், நான் சேலஞ்ச் பண்றேன். யூனக்னா மீனிங் கூட தெரியாம ஆண்டவர் என் மூலமா பேசுறாரு, நான் ஒரு ப்ராஃபிட்னு மார்த்தட்டுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? யூனக்னா யார் தெரியுமா? இப்படி கை தட்டி காசு வாங்குவாங்க, பார்த்திருக்கீங்களா? திருநங்கைகள். சோபா, யூனுக்குனா திருநங்கைகள், அது இப்படி கை தட்டி காசு வாங்குவாங்க. ஏய் அப்பா, அவங்க இப்படி கை தட்டி காசு வாங்க மாட்டாங்க, மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கெல்லாம். சரி, அது ஒரு பக்கம் விட்டுருவோம். இப்படி கை தட்டி காசு வாங்குறாங்க இல்லையா? நீ சொல்ற அந்த திருநங்கைகள் யாருன்னா, பிறப்பால் ஒரு ஆண், ஆனா அவங்க பெண்ணா தங்களை காட்டிக்கணும்னு நினைப்பாங்க, மற்ற மக்களும் தங்களை பெண் என்று நம்பணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அவங்க தான் திருநங்கைகள். இல்லைன்னா ஒரு பெண்ணா பிறந்திருப்பாங்க, ஆனா தங்களை ஆண் என்று அவங்களே நினைச்சுக்கிறாங்க, அவங்கள ஆணா மற்றவர்களும் ஏத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுதான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இல்ல திருநங்கைகள். அதுக்கும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க யூனுக்கும் என்னடா சம்பந்தம்? யாரு உங்களுக்கு தெரியுமா? இயேசு திருநங்கைகளை நேசிக்கிறார். இயேசு எல்லாரையும் தான் நேசிக்கிறார், சரியா? அதுக்காக திருநங்கைகள் செய்கிறது சரியா அப்படின்னு ஆயிடாது. உதாரணமாக இயேசு ஹிட்லரையும் நேசிக்கிறார், அதுக்காக ஹிட்லர் பண்ணதுல சரி கிடையாது. ஆனா ஜான் ஜெபராஜ் நீங்க சொல்ற இந்த நேசிக்கிறார் எந்த சென்ஸ்ல இருக்குன்னா, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே இருக்கட்டும் ஆனாலும் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஹிட்லராகவே இருக்கட்டும் ஆனாலும் ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது தவறு. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், வெகு சீக்கிரத்துல திருநங்கைகள்லாம் தீர்க்கதரிசியா மாறுவாங்க. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதுனாலதான் இங்க ஒருத்தவங்க தீர்க்கதரிசியா வந்துட்டாங்களோ என்னமே தெரியல. உலக ஜனங்களுக்குள்ள அவ கடவுளுடைய வார்த்தையை சொல்றதை காட்டிலும் என் பிறவி, என் எண்ணம், என் பிறப்பு, அவமானம், அசிங்கம், பட்டம். என்னங்க பிறப்பு அவமானம் அசிங்கம்ன்றீங்க? அப்படி இருக்காது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்படி இருக்கும்போது பிறப்ப நீங்க அவமானம் அசிங்கம் நினைச்சா எப்படி? தப்பு. சமூகத்துல நிக்க வேண்டாம்னு சொன்ன ஒரு பிறப்பு, சமூகத்துல நிக்க வேண்டாம்னு சொன்ன பிறப்புன்னு சொல்லாதீங்க, உங்களுடைய செயல்னு சொல்லுங்க. சொந்தம் உண்டு, பந்தம் உண்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு, படிச்ச பட்டம் உண்டு, வசதி உண்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சீலக்கின்ற ஒரே ஆசை பொம்பளையா வாழணும்னு நினைச்சு போன இடத்துல இந்த வாழ்க்கை எவ்வளவோ கொடூரங்களை நம்ம சந்திச்சு. பொம்பளையா வாழணும்னு ஆசை, அதாவது பிறப்பால் நீங்க ஒரு ஆண், ஆனா பெண்ணா வாழணும்னு ஆசை,
நானும் ஆசைப்பட்டேன். அம்மா அப்பா இல்லாத நேரத்துல அம்மா சேலை எடுத்து கட்டி பார்த்தேன். இது இயல்பாகவே நிறைய பேருக்கு வரக்கூடிய ஆசை தான். இல்லை ஒரு லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சின்னதாக வளையல் போட ஆசை வரும், பொட்டு வச்சுக்க ஆசை வரும், பூ வச்சுக்க ஆசை வரும். சின்ன வயசுல நம்ம சரௌண்டிங்லேயே மேஜராக எல்லாருமே இதை பார்த்துருப்பாங்க, சரியா? ஆனால் அது சப்ரஸ் ஆகிடும். எப்படி சப்ரஸ் ஆகும்? அது நம்ம தப்பு அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லும் போதோ, ஓ நம்ம இப்படி சாரி கட்டினா நம்மளை கிண்டல் அடிப்பாங்க அப்படின்ற இதில் அவங்க நார்மலாக சப்ரஸ் ஆகிடும், அது அப்படியே போயிடும். ஒரு சிலருக்கு அந்த சப்ரஸ் ஆகாம கொஞ்சம் இன்னும் அப்படியே போயிடும். ஏன்னா இந்த ஆசை இயல்பு தான். ஏன் இயல்புன்னு சொல்றேன்னா, நம்ம அம்மா கிட்டே வளர்றோம், அம்மாவை பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஆசைகள் வரலாம். ஆனால் அது சப்ரஸ் ஆகிடும். ஒரு சிலருக்கு சப்ரஸ் ஆகாம கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது அவங்களே வேற மாதிரி அதை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா அந்த தாட்ஸ் அவங்கள ஆக்குப்பை பண்ணுது. யாரையும் உணர்வை புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த உலகத்துல தேடி பார்த்து ஒருத்தர் கூட நம்ம செய்யல. சரியா? ஆம்பளை பையன் நீ ஏன் சேலை கட்டுற? குடும்பத்தோடைய அவமானம். ஆம்பளை குடும்பத்தோடைய அவமானம். நீ அந்த பையனா பெற்றெடுக்கும் போது இருந்த சந்தோஷம், நீ வளர வளர அந்த சந்தோஷத்தை நான் விட்டுட்டேன். ஆப்வியஸா இந்த சமூகம் என்ன சொல்லும், அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். பையன் பொண்ணா மாறுறான் அப்படின்னும் போது அவங்க நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? கஷ்டமா தானே இருக்கும். அட்லீஸ்ட் உங்க பேரண்ட்ஸோட இதுக்காகவாவது ஓகே நான் பையனாவே இருந்துடுறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம். நமக்கு எப்பவுமே லேடிஸ் தானே ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல ஒரு அக்கா எங்கேயாவது ஒருத்தவங்க இருப்பாங்க, நம்ம உணர்வை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு அக்கா யாராவது ஒருத்தவங்க, பரவாயில்ல எப்படினாலும் இருந்துக்கோ, சாரி டா போட்டு தப்பா நினைச்சிடாதீங்க, அந்த அக்கா சொல்லுவாங்க இல்லையா? டா போட்டா என்ன தப்பு? பையனை டான் தானே போட்டு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு அக்கா உண்டு, கூட பிறந்த அக்கா இருந்தாலும் ஏதோ ஒரு அக்கா சொல்லலாம், பரவாயில்ல நீ இப்படி பொம்பளையா இருக்குன்னு நினைக்கிறியா, உனக்கு நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி என் கையை பிடிச்ச அந்த அக்கா சொன்ன ஒரே ஒரு சத்தியம் தான், தம்பி நீங்க உலகத்துல பிறந்துச்சு, நாங்கெல்லாம் பொம்பளைய பிறந்து அவமானப்படுறோம், கஷ்டப்படுறோம், எங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்காத, உன் பிறப்பு இப்படி, ஆனா உன்னே நேசிக்க ஒரு கடவுள் உண்டுன்னு சொன்ன அந்த அக்காவோட வார்த்தை என் மனசுல இருத்தி வச்சு. இந்த அக்காக்காக உண்மையாவே நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு பைபிள்ல இருந்து சுவிசேஷமும் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த அக்கா இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட சொன்னாங்களா? பரவாயில்லப்பா நீ பெண்ணாவே மாறு, உன் உடம்பு நீ ஆப்ரேஷன் பண்ணி என்னென்ன பண்ணுமோ பண்ணி நீ பெண்ணா மாறிக்க, ஆண்டவர் அதை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களா? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்காது. வேணாம், அவங்க என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னா, கடவுள் கொடுத்த நம்மளுடைய சரீரத்தை இப்படிலாம் மாத்தணும்னு நினைக்கிறோமே, அது பாவம் இல்லையா? இவ்வளோ பாவங்கள் செய்யறோமே, அந்த பாவத்துக்கெல்லாம் கடவுளே மனு எடுத்து இந்த உலகத்துல வந்து மரித்தாரு, நம்மள பாவத்தை மறைச்சு நீதிமான மாத்தி நித்தியமா அவர் கூட வாழணுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் அடி வாங்கினாரு, அவர் படைச்ச மனுஷன் இருந்து துப்பு வாங்கினாரு, அவர் படைச்ச மனுஷன் முன்னாடி அவர் நிர்வாணியா இருந்தாரு அப்படின்னு அவங்க சுவிசேஷம் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்து நீங்க அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு அந்த கடவுள்கிட்ட நீங்க ஓடி இருக்கணும். அப்படி உண்மையா நீங்க ஓடி இருந்தா ஆண்டவர் உங்க இருதயத்தை மாத்தி கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வைத்து அவருடைய பிரமாணங்களை உங்களை கை கொள்ள வச்சிருப்பார். அப்போ நான் பையனா பிறந்திருக்கேன், என்னை நீங்க அப்படிதான் படைச்சிருக்கீங்க, அதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கணும், நான் பெண்ணா மாறணும்னு ட்ரை பண்றது தப்பு, என்னை மன்னிச்சிருங்கன்னு அவருடைய பிள்ளையா சூப்பரா மாறி இருப்பீங்க. நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு நிறுவனம் பண்ணிட்டு தண்ணி வாங்க முடியாம எவ்வளவு கதறி இருப்போம், உட்காந்து சுடுதண்ணி வாங்க முடியாம எவ்வளவு துடிச்சிட்டு இருப்போம். அந்த பொம்பளை மாதிரி ஆம்பளை மாதிரி எனக்கு வேண்டாம் கதறி ஓடாது, யாரையும் பார்த்து ஆம்பளை சொல்லிட்டு கூடாதுன்னு அந்த சுடுதண்ணி தாங்க முடியாம கதறி ஓடுற பிள்ளைங்களை உண்டு. பொம்பளை மாறி நிக்கணுங்கிறதுக்காக ஓடல செதுக்கி இந்த உலகத்துக்கு நான் சொல்லாம சொன்னோம், நான் பொம்பளை நான் அந்த உலகம் நம்மள என்ன செய்யல, ஏத்துக்கல. எப்படிக்கா ஏத்துப்பாங்க? நான் உடனே என் உடம்பெல்லாம் செதுக்கி வேற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு மீசையெல்லாம் எடுத்துட்டு நான் பொம்பளை அப்படின்னா எப்படி ஒத்துப்பாங்க? யார் தான் ஒத்துப்பா? ஸ்டார்டிங்ல அவங்க நிர்வாணம் மாத்தி அப்புறம் இந்த சுடுதண்ணி இதெல்லாம் வந்து மேபி அந்த பெண்ணா மாறுறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் அது எப்படி ஒத்துப்பாங்க? உங்களை மாதிரி மாறி எதுக்கு, உங்களை மாதிரி உருவம் மாறி எதுக்கு இந்த வாழ்க்கை? எத்தனையோ பேரு செத்து போனவங்க நம்ம வாழ்க்கையை பார்த்த காரணம் நிம்மதி இல்லாத ஒரு காலம். என் வாழ்க்கையில அந்த சாவை நோக்கி பல தடவை போயிட்டேன். ஆனா ஒவ்வொரு நேரம் சோம் பண்ணும் பொழுது அந்த வசனம் எனக்கு ஆறுதலா வந்து நிற்கும், ஆறுதலா நிற்கும். ஆண்டவரே நீங்க பேசுற கடவுள் சொல்றாங்கப்பா, நீங்க எழுதி கொடுத்த வார்த்தைன்னு சொல்றாங்க, அந்த வார்த்தையை நான் படிக்க
படிக்கும் பொழுது ஒரு வார்த்தை, ஒரு திருநங்கை ஒரு பெரியவங்க மூலியமா எனக்கு கிடைச்சது. நம்மளை பத்தி பைபிள் சொல்லப்பட்டிருக்குதுமா, ஏன் நீ கவலைப்படுற? இந்த மாதிரி அறகுறைங்க பைபிளையே படிக்காம எதையோ எங்கேயோ கேட்டு வந்து இங்க வந்து கக்குறாங்க. இந்த மாதிரி ஆட்களை நம்பி நீங்களும் பைபிள் திருநங்கைகளை பத்தி பேசியிருக்குன்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? அது அந்த சகோதரி வந்து சொன்ன வார்த்தை. அன்னகர் என்று நம்மளை பத்தி பைபிள்ல பெருமையா போட்டிருக்காங்க. அன்னகர் என்று பைபிள்ல பெருமையா போடல, நார்மலா போட்டிருக்கு, உங்களை பத்தி போடல. அன்னகர் ஈனோக் அப்படின்னா யாரு அப்படின்னு தெள்ள தெளிவா பைபிள் கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு சேனல்ல வேத வசனத்தின் அடிப்படையில ஆதாரத்தோட வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நான் சேலஞ்ச் பண்றேன், உங்களுக்கா இருந்தாலும் சரி, இந்த ஜான் ஜெபராஜா இருந்தாலும் சரி, சேலஞ்ச் பண்றேன், அது திருநங்கைகளை பத்தி போடலன்னு ப்ரூவ் பண்றேன். ரெடியா? என்னைக்கு இதை படிச்சனும் எனக்கு அவ்வளவு பெரிய சமாதானம். எல்லாம் சொன்னாங்க, ஊழியக்காரங்களே சொன்னாங்க, ஐயோ நீங்க நிர்வாணம் பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னாங்க. இல்ல, அன்னகர் என்று ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு, வாசிச்சிடலாமா? ஏசாயா 56ஆம் அதிகாரத்துலங்க 3, 4, 5ஆம் வாக்கியத்துலங்க வாசிக்கிற அந்த வார்த்தையில அழகான ஒரு வசனம் இருக்கு. ஆமா, அந்த வார்த்தை இருக்கு, ஆனா திருநங்கை அங்க இல்ல. சரி, நம்ம அந்த வசனத்தை எடுத்து படிச்சிருவோமா? கண்டிப்பா படிக்கிறோம். எங்க படிக்கிறோம்னா பைபிள் கிறிஸ்டியானிட்டி யூடியூப் சேனல்ல கூடிய விரைவில் படிக்கிறோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இங்க கொடுக்கிறோம். தவறாம அந்த சேனலையும் இந்த சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.